ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறது கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா மீன் கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதில் லெமன் போட்டு நல்லா கழுவி நல்லா 4-5 வாட்டி கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி அடித்து அது கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 2-3 ஸ்பூன் போடுங்க. உப்பு கொஞ்சம் பிடிக்கும் மீன் குழம்புல. கொஞ்சம் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. எல்லாம் பிடிச்ச மாதிரி மீனுக்கு எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா காரம் எல்லாம் பூசி வச்சுக்கோங்க. சைடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூள் எல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்கு கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour சைடில் வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆயில் போடுங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறமா அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் அதில் போட்டு, அப்புறம் ஆனியன்ஸ் அதில் போடுங்க. கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ஆயிலில் வறுத்துக்கங்க. நல்லா வரும். கொஞ்சம் 2-3 ஆனியன்ஸ் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி நல்லா வரும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. அதில் தக்காளி போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும். அப்புறம் தக்காளியாக தெரியக்கூடாது. அதில் நல்லா கலந்துடணும். அப்போ தான் நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். ஒரு தக்காளி, ஒரு ஆனியன் ரெண்டும் மிக்சியில் போட்டு அந்த பேஸ்ட்டும் அதில் நல்லா போடுங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது கூட நல்லா எண்ணெயில் வறுக்கணும். அப்போ தான் ரா ஸ்மெல்லாம் போகும். கொஞ்சம் ரா ஸ்மெல் போன வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நம்ம கலந்து வச்சுன்னு இருக்குல்ல மீன், அதெல்லாம் ஒன்றொன்னா அதில் போடுங்க. பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் மீன் கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் நம்ம எடுக்கும்போது குழம்பு. இல்லைன்னா மீன் எல்லாம் ஒன்று இதாகணும், உடஞ்சி போகும். கொஞ்சம் லைட்டாக கலந்து விடுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ரஃப்பாக பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். மீன் இல்லைன்னா நம்ம குழம்புலேருந்து எடுக்கும்போது உடஞ்சி போய் நல்லாவே இருக்காது. இப்போ புளி கரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடுங்க. கொஞ்சம் லைட்டாக கலந்து விடுங்க.
கொஞ்சம் ஒரு துணி எடுத்துக்கின்னு அந்த கடாய் கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணுங்க. அப்போதான் எல்லாம் கலந்து இருக்கும், ஃபுல்லாக வரும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரகம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரகம் தனியா எல்லாம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது பொடி கொஞ்சம் அது மேலே போடுங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 2 போட்டுடுங்க மேலே. இப்போ ஸ்லோவில் குழம்பு ஆகணும், இல்லைன்னா ஸ்பீடாக வைக்கக்கூடாது. அப்போ தான் ஆயில் எல்லாம் மேலே வரும். இப்போ எல்லாருக்கும் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.